வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஒரு லாஜிக் இல்லாமல் ரேண்டமாக ஒரு ஃப்ளூக்கில் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கான வீடியோ இதன் மூலிமா நீங்கள் இது ஆக்சுவலாக ஒரு கோர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. பட் இதன் மூலிமா நீங்கள் எதெல்லாம் பார்க்கலான்னு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த மாதிரிலாம் நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், மார்க்கெட்டில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம்னா மார்க்கெட்டை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்றது கூட அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க அதுக்கப்புறமா நான் என்னென்ன ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஃப்ளூக்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸும் அதே மாதிரி தான் ஃப்ளக்சுவேஷன்ஸோட ஃப்ளூக்கில் தான் இருக்கும் அதுவுமே. சரிங்களா? அப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு லாஜிக் தெரிஞ்சு பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம மந்த் ஆன் மந்த்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி இதை நான் டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸ் நியர்பை மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் 4 இயர்ஸ் நான் படித்தது எல்லாமே பண்ணது எல்லாமே ஒரு கம்பைன் பண்ணி ஓவரால் இந்த மார்க்கெட் சினாரியோ, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு, ஆப்ஷன் ப்ரீமியம், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கோர்ஸாக டிரைவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கும் மேலே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ப்ராஃபிட்டபிள் அடைஞ்சவங்களும் நிறைய பேர், இன்னமும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கவங்களும் ஒரு சில பேர். ஓகேங்களா? அதாவது ஃபுல்லாக டைம் கிடைக்காமல் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அதுக்கு ஒதுக்கி லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் ஓரளவுக்கு டைம் கிடைச்சவங்க இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக கற்றுக்கிறவங்க எல்லாருமே அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் எல்லாமே நான் உங்களுக்கு ரிவ்யூ, இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களுடைய ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நான் நெக்ஸ்ட்டு டேவுடைய வீடியோவில் நான் ஜாயின் பண்ணி விட்றேன், அட்டாச் பண்ணி விட்றேன். நீங்கள் அதை கேட்டுக்குங்க எப்படி அவங்க இது பண்ணாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்மளுடைய சேனல், வாட்ஸ்அப் சேனல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கில் பின் பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். அதில் நம்ம ரிவ்யூஸையும் போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரிவ்யூஸ் எப்படி இவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இதுதான் ஓவரால் இந்த கிளாஸஸ் எப்படி நான் இதை டிரைவ் பண்ணேன் அப்படின்றது. ஸோ இதில் முக்கியமான ஒரு 3 விஷயம் நீங்கள் பண்ணுற தப்பு. அதாவது மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக் ரீடிங் ஸ்கில் அப்படின்னு ஒன்று சொல்லணும். மார்க்கெட்டில் பேசிக் ரீடிங் ஸ்கில்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை நீங்கள் ரீட் பண்ணணும். ரீட் பண்ண தெரிஞ்சால்தான் அதில் உள்ளே போய் நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரியும். ரெண்டாவது, ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ மூவ் ஆகும், மேலே போகும், குறைந்தபட்சம் எவ்வளோ கீழே வரும், அதிகபட்சம் எவ்வளோ மேலே போகும், அதிகபட்சம் எவ்வளோ கீழே வரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் அதை டிரைவ் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு அதுக்குள்ளே உட்பட்டு நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வச்சுட்டு வெளியே வர முடியும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ரேண்டமாக கால்ஸ், இந்த சேனல் பார்த்தோம்னா நாளைக்கு மேலே ஏறின்னு சொல்கிறாங்களா, அவங்க சொன்ன மாதிரி ஏறிச்சுன்னா அடுத்த நாள் மறுபடியும் அவங்களே பார்க்குறது. அது சப்போஸ் கீழே வந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேறு சேனலை தேடி போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் வரைக்கும் உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது, லாஸ் தான் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுடைய கோர்ஸஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ரொம்ப முக்கியமான டாபிக், இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், அதாவது மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ். ஸோ இந்த மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ்னால் ஒரு மார்க்கெட் முந்தைய நாள் எப்படி முடிஞ்சிருக்கு, எங்கேருந்து எங்கே எந்த இடத்துல முடிச்சிருக்காங்க, ஸோ அடுத்த நாள் எங்கே ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பன் ஆனோன்னா எந்தெந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்றத ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் மூலியமாக வச்சு மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸில் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ். ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ்ன்றது ஒரு ப்ரீமியம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் அந்த ப்ரீமியம் கொடுக்கப்படும், ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்கப்படும், ஒருவேளை கீழே வந்தாங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் அவங்கள்ட்ட கரைக்கப்படும் அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லக்கூடியது தான் ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ். அதே மாதிரி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வேகமாக மேலே ஏறுமா இல்லை வேகமாக கீழே இறங்குமா அப்படின்றத இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை வச்சு அதில் நம்ம அன்னைக்கான கண்டிஷன்ஸ்க்கு மார்க்கெட்டுக்கு என்னென்ன லெவல்ஸோ அதுக்குள்ளே வேகமாக போகும் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வச்சுட்டு வெளியே வர்றதாகட்டும், இல்லை மெதுவாக வருவாங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வச்சுட்டு வெளியே வர்றதாகட்டும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய டார்கெட் போகிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. அதுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி அனலைஸ் பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸோட இன்ட்ரோ. அதாவது நம்ம இந்த ஷார்ட் எட்ஜு, ஒயிட் எட்ஜு, ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் ரேஞ்சு இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம்,
சரிங்களா? இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம்? ஸோ அந்த எடுக்கிறதுனால எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் இருக்குது, நிறையா தடவை நீங்களே கவனித்து பார்த்துருக்கலாம். நம்மளுடைய இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கடந்தால் எப்படி இருக்குது, அதுக்கு கீழே வந்தால் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இவ்வளவு நாளாக தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அப்படி அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது இன்ட்ரோ மூலியமாக இருக்கும். அடுத்ததாக ஸ்ட்ராடில், அதாவது க்ளோசிங் டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராடில் நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கு மார்க்கெட் அடுத்த நாள் எப்படி ரியாக்ட் ஆகும், அதே மாதிரி ஸ்ட்ராங்கில் எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள். அடுத்ததாக வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸோட மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இந்த கோர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது தான். இது வரைக்கும் இதை யாருமே உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் 6 டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் வருது. இது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னும் டீட்டெயில்டாக கோர்சஸில் இருக்கும். கோர்சஸில் வந்து அந்த 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் எந்த மாதிரி டேபிள் அமைஞ்சால் எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றது முதற்கொண்டு டீட்டெயில்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக மீன் ரிவர்சல் கான்செப்ட். மீன் ரிவர்சல்னால் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டை எடுத்துங்களேன். இது வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகவே இல்லை, ஒரே தான் மேலே போயிருக்காங்க. அப்போ இவங்க ரிவர்சல் ஆகணும்னா என்ன கண்டிஷன்ஸ்? ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு அவங்க ரிவர்சல் ஆகிட்டால் எது வரைக்கும் ரீச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரிங்களா? அதுதான் வந்து மீன் ரிவர்சல் கான்செப்ட். ஸோ அது வந்து கிளாஸஸில் இருக்கும். அடுத்ததாக வந்து 0 to ஹீரோ. ஒரு ப்ரீமியம் ஒரு கரையுது அப்படின்னா ஒரு ப்ரீமியம் எவ்வளோ தூரம் கரைஞ்சு அவங்களுக்கு 0லேருந்து ஹீரோ கொடுக்குறதுக்கு, அந்த ஹீரோவும் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எது வரைக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதில் எந்தெந்த லெவல்ஸ்லாம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்றத இந்த 0 to ஹீரோ கான்செப்ட் மூலிமா எந்த இடத்துல டேபிள் அமைஞ்சால், டேபிள் அமைஞ்சு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்தால் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் எவ்வளவு தூரம் போகிறதுக்கு சான்சஸ் ஒரு 0லேருந்து ஹீரோ ஆகணும்னா அப்படின்றத பர்சன்டேஜ் வைஸ் அடிப்படையில் ஒரு ஈஸியராக நம்ம புரிகிற மாதிரி இந்த 0 to ஹீரோ கான்செப்டை நம்ம சொல்லிடுவோம். அடுத்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜினா இந்த இன்ட்ராடேயில் நம்ம சொல்லியிருக்க முடியும் ஆல்ரெடி ஒன் சைடு மார்க்கெட்டாக போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு முக பயணமாக செல்கிறது. அப்போ அதை நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், பேனிக் இருக்கும். பட் அதை வந்து ஹெட்ஜோடு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லித்தரும். அதே மாதிரி இன்ட்ராடேயில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய கேபிட்டலுக்கு ரிஸ்க் ரிவார்டுக்கு நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லித்தருவோம். அடுத்து பொசிஷனல் அனாலிசிஸ். பொசிஷனல் ட்ரேடிங் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு 3 to 4 டேஸ் மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த பொசிஷனல் ட்ரேடிங் அனாலிசிஸில் நம்ம சொல்லித்தருவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் இந்த மார்க்கெட்டில் ஒரு எப்படி நம்ம அணுகணும், எப்படி நம்மளுடைய ஃபியரை கண்ட்ரோல் பண்ணணும், இதில் உள்ள சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் என்னென்ன, டேபிளில் இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் என்னென்ன, நம்ம தனியாக சைக்கலாஜிக்கலாக என்னென்னலாம் நம்ம கற்றுக்கணும், எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓவரால் இந்த மந்த்லி செஷன்ஸில் இருக்கும். ஸோ இந்த மந்த்லி செஷனுடைய ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்தது வந்து 15. சரிங்களா? இப்போ இந்த தீபாவளிக்காக ஆஃபர் சின்ன ப்ரைஸ் நம்ம குறைச்சி கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியான காலகட்டம் தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நான் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்குது, பட் இது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, இந்த இதுக்கு வந்து நம்ம லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இயர் எண்டு வரைக்கும் தான். டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான். சரிங்களா? டிசம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு நீங்கள் லைஃப் டைம் இது இருக்கும், சப்போர்ட் இருக்கும். ஸோ லைஃப் டைம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து ஜனவரிக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் ஃபீஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் லைஃப் டைம் சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு. இல்லை நார்மலாக இதே ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நவம்பருக்கு அப்புறம் இந்த ஃபீஸ் தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு மந்த்து அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 வீக்குக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க எவ்வளோ குயிக்கராக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.